இந்த மாதிரி பித்தாம்பரி பவுடர் நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த பவுடரும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம புளியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா செம்மண், செங்கல் பவுட்ரு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஊற வைக்கவும் தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு பிதாம்பரி பவுடரும் நம்ம பேக்கிங் சோடாவும் கலந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கனாலே பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம ஊற வைக்கணும், இல்லைன்னா வந்து புளியை போட்டு ஊற வச்சு இதில் தேய்க்கணும், எலுமிச்சை பழம் இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பிதாம்பரி பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட்டு கலந்தாலே பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கழுவுன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு துணி வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம். இல்லைனா சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சிரும், இல்லைனா பாசி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அட்டையில் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்பயுமே தண்ணி வச்சு துடைக்கவே கூடாது. இந்த ஃபோட்டோலாம் நான் கல்யாணம் ஆன புதுசில், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4½ இயர்ஸ் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் வாங்கியிருந்தோம்.